ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கு திருவெம்பாவை பாடல் 20 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். இது மாணிக்க வாசக பெருமான் எழுதியுள்ள திருவெம்பாவை பாடல். இது திருவெம்பாவையினுடைய இறுதி பாடல் என்பதனால இதுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கு. வாங்க இப்போ நம்ம இந்த பாடலை பார்க்கலாம். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூக்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டு அருளுகின்ற பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். இது பாடல். இந்த பாடலுடைய விளக்கத்தை இப்போ சொல்லணும். இதுக்கு முன்னாடி மாணிக்க வாசக பெருமான் இந்த பாடலில் எதை முக்கியத்துவமாக முன்வைக்கிறார் என்று பார்த்தால், திருவெம்பாவையினுடைய கடைசி பாடல் இது. நாளை முதல் திருப்பள்ளி எழுச்சி தொடங்குகிறது. இறுதி பகுதி என்பதால் இறைவனை போற்றுகிறார் மாணிக்க வாசக பெருமான். எதையெல்லாம் போற்றுகிறார் என்றால், போற்றி அருளுகன் நீ ஆதியாம் பாதமலர் என்று சொல்லும்போது அனைத்துக்கும் முதன்மையானவன் அந்த ஆதியான சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய பாத திருவடிகளை போற்றி, அதுக்கு அடுத்தது அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் என்று சொன்னார். அனைத்துக்கும் இறுதியானவன் அந்த சிவபெருமான். அந்த செந்தளிர் பாத மலர்களை போற்றி நாம் வணங்க வேண்டும் என்கின்றார். எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன்பாதம் என்று சொல்லும் போது எல்லா உயிர்களின் தோற்றத்திற்கும் காரணமான அந்த சிவபெருமானின் பொன் பாதங்களை போற்ற வேண்டும் என்கின்றார். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூக்கழல்கள் என்று சொல்லும் பொழுது அந்த திருவடிகள் எப்படிப்பட்டதுன்னா, எல்லா உயிர்களின் தோற்றத்திற்கும் காரணமான அந்த சிவபெருமானுடைய பொற்பாதங்களை போற்றி. பொற்பாதங்கள் என்று சொன்னால் பொன்னால் ஆன அந்த திருவடிகளை போற்றி, பொன்னார் திருவடி என்று சொல்ல வேண்டும். அந்த பொன்னார் திருவடியை நாம் வணங்கும் பொழுது நமக்கு ஏற்படுவது பேரின்பமாகும். அந்த பேரின்பத்தை தருகின்ற அந்த சிவபெருமானுடைய பூங்கழல்களை போற்றி என்று கூறுகின்றார். அடுத்ததாக கடைசியாக இறுதி காலம் என்று ஒன்று வரும். அந்த இறுதி காலத்தில் சிவபெருமானுடைய திருவடிகள் நம் கண்முன்னே தோன்றுகின்றது. அந்த திருவடிகளை நான் இப்பொழுதே என் மனதில் பதித்து போற்றுகின்றேன் என்று சொல்றார். அடிமுடி காண முடியாதவன் இறைவன். அந்த இறைவனை திருமாலும் பிரம்மனும் உணர முடியாதபடி அந்த திருவடிகளை அவர்களுக்கு காட்டாத அந்த திருவடிகளை நீ எனக்கு காட்டினாய். அப்ப அந்த திருவடிகளை அவர் பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரிந்தது அப்படின்றால், அருவம், அரு உருவம், உருவம், இவை மூன்றும் ஞான சொரூபத்தால் இருக்கின்ற உண்மைகள், ஞானம் உணர்த்துகின்ற உண்மைகள். இறைக்கு உண்மையிலேயே உருவம் என்பது இல்லை. ஞானமே அம்பலம், ஆனந்தமே திருக்கூற்று என்று சொல்கிறார். அப்ப அந்த இறுதி அடியில மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்று கேட்கும்போது 7 அடிகளிலும் திருவடி காத்தல் வேண்டும் என்றபடி ஈற்றடியில் என்ன சொல்றன்னா, மார்கழி நீர் ஆட வேண்டும் என்ற தொல் வழக்கத்தை அங்கே கூறுகின்றார். எவ்வளவு அழகான ஒரு பாடல் இது. இதுதான் இந்த பாடலுடைய விளக்கம். இப்போ இந்த பாடலுடைய சிறப்பு என்று பார்க்கும்போது, மாணிக்க வாசக பெருமான் இந்த திருவெம்பாவை பாடலிலே இறுதியும் ஆதியும் அந்தமுமான இந்த இறைவன். அப்ப அந்த ஆதியான அந்த திருவடியை போற்றுகின்றார், அந்தமான அந்த முடிவில்லாத அந்த இறைவனை போற்றுகின்றார், ஆதி அந்தம் இல்லாத அந்த சிவபெருமானை திருமாலும் பிரம்மனும் காண முடியாத அந்த பொன் அம்பலத்தை இவர் போற்றுகின்றார். அந்த பொன்னால் திருவடியை நாம் போற்றும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற இன்பங்களை அங்கே போற்றுகின்றார். எல்லா உயிர்களுக்கும் காரணமான அந்த பொற்பாதங்களை அங்கே போற்றுகின்றார். அந்த பூங்கழல்களை போட்டு நம்மளுடைய திருவடிக்கு நாம் இறுதி காலத்துல பார்க்கின்ற அந்த திருவடிகளை இவர் காணும்போது அந்த பொற்பாதங்களை அழகாக இங்கே போற்றுகின்றார்.
அதில் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, படைப்பு, காப்பு, அழிப்பு, மறைப்பு, அருள்பு, இந்த 5 தொழிலும் சிவனுடைய திருவடிகளை, அந்த 5 தொழில்களும் செய்கின்ற அந்த சிவபெருமானுடைய திருவடிகளை அங்கே போற்றுகிறார். அப்போ அந்த 3 ஞானங்களை சொல்றார். என்னன்னா, அருவம், அருவுருவம், உருவம், இவை 3 ஞான சொரூபத்தால் ஞானத்தை உணர்த்துகின்றன. இதற்கு அதனால என்ன பண்ணுது, உண்மையில் இறைக்கு உருவம் என்பது இல்லை, ஞானமே அம்பலம், ஆனந்தமே திருக்கூற்று என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாளைக்கு திருப்பள்ளி எழுச்சி 1வது பகுதியை பார்க்கலாம். அந்த பாடலை பார்த்து அதற்கான விளக்கங்களை சொல்ல வரேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, அரஹர மகாதேவா, சம்போ மகாதேவா. அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.